ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2ல் கூட்டு வட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்துடலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்குகளின்படி அசல் ரூபாய் 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேக்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம போடுற கணக்கு புரியும். ஓகேவா? இப்போ நம்ம காம்பவுண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசல் வந்து 7500 சொல்கிறாங்க. 4% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 வருடம் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் இயருக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா 7500க்கு 4% அப்படின்னா 4/100ன்னு போட்டுக்கணும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணால் 75 × 4 300 வரும். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு நம்மளுக்கு 300 ரூபாய் வந்துருச்சு. இப்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வட்டி வந்து நம்ம அசல் கூட ஆட் ஆகாது. கூட்டு வட்டின்னு பார்த்தீங்கன்னா அசல் கூட வட்டியை சேர்த்து அடுத்த வருஷத்துக்கு போடணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் இயரில் என்ன வட்டி கிடைக்குது? 7500க்கு 300 கிடைக்குது. ஸோ இந்த 7500 கூட நம்ம என்ன பண்ணணும்னா 300 கூட்டிக்கணும். கூட்டினா 7800 இன்ட்டு அதே வட்டி தான். ஸோ 4/100. இப்போ என்ன பண்ணலான்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 78 × 4 எவ்வளோ வருது? 312ன்னு வரும். ஸோ 2 ஆண்டுகளுக்கான வட்டி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போது கூட்டினா 612. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ரூபாய் 612ங்கிறது ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம இரண்டாவது சம் பார்த்துடலாம். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி சம் தான், ஆனால் வட்டி மட்டும் மாறுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ வந்து ஃபஸ்ட் இயர் பாருங்கள். ஃபஸ்ட் இயர் எவ்வளோ தொகைன்னு சொல்கிறாங்க? 9000. ஸோ 9000க்கு ஃபஸ்ட் இயரில் நம்மளுக்கு 10% கிடைக்குது. ஓகேவா? ஸோ 10%னா 0 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஸோ மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னா 900 ரூபாய் கிடைக்குது. ஸோ அந்த 900 ரூபாய் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அடுத்தது செகண்ட் இயரில் கூட்டிக்கணும். தொடர் வட்டியில் செகண்ட் இயரில் கூட்டிக்கணும். அப்போது 9900 வரும். இன்ட்டு 12%. செகண்ட் இயரில் 12% சொல்கிறாங்க. ஸோ 12/100ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ 99 × 12 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 99 × 12 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1188ன்னு வருமா? ஸோ இப்போ நம்ம ரெண்டத்தையும் கூட்டிக்கலாம். கூட்டினா 8 இந்த 8 9 10 2088ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி 2088ங்கிறது ஆன்சர். அடுத்ததாக மூன்றாவது சம் பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி மாடல் தான், ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு வருஷத்தை கூட்டிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு அசல் கொடுத்துருக்காங்கன்னா 8000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 8000 இங்கே போட்டுக்கோங்க. 8000 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்கன்னா 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. 5 × 8 எவ்வளோ? 40. ஸோ 400. ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்கலாம். செகண்ட் இயருக்கு என்ன பண்ணணும்? இந்த அசல் கூட இந்த வட்டியும் சேர்த்து கூட்டிக்கணும். ஸோ அப்போது 8400 இன்ட்டு 5/100. நம்மளுக்கு வட்டி மாறலை, இது மட்டும் அசல் மட்டும் மாறும் வருஷத்துக்கு வருஷம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 84 × 5 நம்மளுக்கு 420ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்ததான் தேர்ட் இயர்
இப்போ 8400 கூட ஒரு 420 கூட்டுங்க. கூட்டினா 8820 வரும். இன்ட்டு 5/100. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 5 5, 2 5 10, மீதி இதை கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 2 4 2 8, 4 2 8, ஒரு 1. எவ்வளோ வருது பாருங்கள், 441 வருது. இப்போ நம்ம 3 வருஷத்தையும் கூட்டிக்கலாம். ஸோ 1 4 + 2 6, ஒரு நாள் 4 இன்னாங்க 8, 3 12. இப்போ 1261 ஆன்சர். ஓகேவா? ஸோ இது அப்படியே எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ரூபாய் 1261 ஆன்சர். அடுத்ததை நம்ம 4வது கேள்வி பார்க்கலாம். அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது நல்லா கவனிங்க. அரையாண்டுனாலும் ஒன்று தான், 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கூட்டுறதுனால ஒன்று தான். இப்போ நம்ம கணக்கு போடலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 24,000க்கு. ஸோ 24,000க்கு நம்மளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 10% சொல்கிறாங்க. ஸோ 10% ஆண்டுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ அரை ஆண்டுக்கு எவ்வளோன்னு எடுத்துக்கணுன்னா 5% சொல்லிட்டு எடுத்துக்கணும். அப்போது 24,000க்கு 5% சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 0 20 2 10 12 1200 வரும். ஸோ அடுத்ததான் நம்ம செகண்ட் இயருக்கு. இப்போ செகண்ட் இயருக்கு என்ன பண்ணணும்னா, இது கூட நம்மளுக்கு வந்திருக்க வட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம கூட்டிக்கணும். ஸோ கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள், 25,200 வரும். இன்ட்டு 5/100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வரது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1260 சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் இயர் பார்க்கலாம். தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 26,460 வரும். ஸோ 26,460 ரெண்டுத்தையும் கூட்டினா, அதாவது 25,200யும் ஸோ 1260 கூட்டினா 26,460 சொல்லிட்டு வரும். ஸோ இன்ட்டு 5/100. ஸோ இது கேன்சல் பண்ணால் 2 5 10, ஒரு 5 5, இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 1323 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 3 கூட்டிக்கலாம். 3 6 8 5 7 3. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இதில் நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3783. அடுத்ததாக நம்ம 5வது கேள்வி பார்க்கலாம். வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்க. ஸோ இப்போ 12 மாதங்கள். ஸோ இதை 6 மாதங்களாக நம்ம டிவைட் பண்ணால் 6 மாதங்களாக பண்ணால் எத்தனை மாதம் கிடைக்கும், அதாவது எத்தனை இதுவாக பங்காக பிரியும்னா 2 பங்காக பிரியும். ஸோ இப்போ நம்ம 4 இதுவாக பிரிக்க போகிறோம். எப்படின்னா காலாண்டு அப்படிங்கிறது 1/3 பங்கு. ஓகேவா? ஸோ 12 × 1/3 பங்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4 மாதமாக வருமா? காலாண்டுங்கிறது 4 மாதங்களாக வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது 12 × 1/3, அதாவது பார்த்திங்கன்னா 12ல் 1/4 பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 பங்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா 9 மாதங்களுக்கு தான் கேட்குறாங்க. ஸோ 9 மாதங்களில் எத்தனை காலாண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 3 காலாண்டுகள் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வருட கூட்டு வட்டி எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 20%ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது 20% வருட கூட்டு வட்டி அப்படின்னா இதில் 4 பங்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ 5% தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதாவது 1/4 பங்கு எவ்வளோ வரும்னா 5% வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கணக்குக்கு போயிடலாம். ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்
இயர். ஏன்னா நம்ம இதே ஃபார்மேட்டில் போட்டுட்ருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் இயர், அதாவது 3 மாதங்களாக பிரித்து 3 வருஷத்துக்குன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 16,000 இன்ட்டு, அதாவது காலாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5% வட்டி வருது இல்லையா? ஸோ 5/100 = 2 0க்கு 2 0 கேன்சல். 160 × 5 800 கிடைக்கும். ஸோ இந்த 800 என்ன பண்ணணும்னா இந்த 16,000 கூட ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 16,000 கூட 800 கூட்டிக்கலாம். கூட்டினா 16,800 வரும். இன்ட்டு 5/100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள், 840 வருது. ஸோ இந்த 840 என்ன பண்ணணும்னா இது கூட ஆட் பண்ணிக்கணும், அசல் கூட ஆட் பண்ணிக்கணும். தேர்ட் இயர் 17,640 வரும். இன்ட்டு 5/100. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 2 2 2 4. இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 8 16, மீதி 1 8 16, 2 4. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 882 வரும். ஸோ 3 கூட்டிக்கலாம். இப்போது 2 8 10 12, 1 8 24, 3 8 24, 24 1 25. ஸோ ஆன்சர் 2522ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதில் ஆப்ஷனில் பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிங்கிறது தான் கரெக்ட், 2522. அடுத்த கொஷின் பாருங்கள். ஆறாவது கேள்வி. ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4,347 என்றால் மொத்த ஆண்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவும் போடுற மாதிரி தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இயர் எவ்வளோ, 30,000க்கு 7%னா 7/100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,100 கிடைக்கும். ஸோ இந்த 2,100 நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ செகண்ட் இயரில் ஸோ கூட்டும் போது என்ன வருது பாருங்கள், 32,100 வரும். ஸோ அப்படியே 7/100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், மல்டிப்ளை பண்ணால் ஸோ 321 × 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 2,247 கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே கூட்டிக்கலாம். கூட்டினா 7 4, இது ஒரு 3 4, 4,347 வந்துடுச்சு. ஸோ எத்தனை வருஷத்தில் வருது பாருங்கள், இது ஒரு வருஷம், இது ஒரு வருஷம். ஸோ மொத்தமாக 2 வருஷத்தில் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ 2 வருடங்கள். அடுத்ததாக நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்க கூட்டு வட்டியும் சேர்த்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல்.